வெல்கம் டு TipsLavanya யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி அரிசியை 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரிசி முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும், அரிசி வேகமாகவே ஊறிடும். அரிசியை வேக வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் போட்டு வேக வச்சிடலாம். சாதத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிறப்ப சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சாதம் சூப்பராக இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு சாதத்தை வேக வச்சிடலாம். சாதத்தை முழுசாக வேக வச்சிடாதீங்க, முக்காப்பதம் வேக வச்சா தான் வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். சாதம் ஓரளவு வெந்துருச்சு. நீங்கள் சாதத்தை கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் முக்காப்போ தான் வெந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு சாதத்தை ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க, அப்போ தான் வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு முட்டையை வறுத்துடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சிடலாம். 6 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன், அதை ஊற்றி வறுத்துடலாம். முட்டை அதிகமாக சேர்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. இது மேலே கொஞ்சோண்டு மிளகுத்தூளை தூவி விட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் காய்கறி வறுத்துடலாம். காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருங்க. 2 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். முட்டைக்கோஸை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். உங்கள்கிட்ட கேரட், பீன்ஸு எந்த காய் இருக்கோ அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. காயை வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட சாஸ் இல்லாட்டினா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஊற்றுனீங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். முட்டையை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கிளறிடலாம். சாதத்தை போட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலையே வெஜிடபிள், எக் எல்லாம் போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.